ஹாய்ங்க. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான பீனட் பிஸ்கெட் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் வறுக்காத நிலக்கடலை இருக்குல்லங்க, அதான் எடுத்து இப்போ நான் வறுத்துட்ருக்கேங்க. இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பே போதும். இது 1/4 கப் எதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பிங்ஸ் வைப்போம்லங்க, அதுக்காக தான் நான் எடுத்து அதையும் சேர்த்து வறுத்துட்ருக்கேன். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து நான் ஆற வச்சுருக்கேங்க. இது இப்போ நல்லா ஆறணுன்னே நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்து மிக்சியில் போட்டுக்க வேண்டியதாங்க. நான் அதுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன், டாப்பிங்ஸ் மேலே கொடுக்கணுன்றதுக்காக. இதோட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஏலக்காய் பொடி இல்லை சுக்கு பொடி ஏதாவது 1/2 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏலக்காய் பொடி தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நல்லா நம்ம இதை அரைச்சிட்டு வந்துருக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக ஆயில் பிரியற வரைக்கும் நம்ம அரைக்கணும். நல்லா இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோம்னா இது மாதிரி வந்துடுங்க. இதோட 1/4 கப் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதிலெல்லாம் இதிலேருந்து வர ஆயில் கரெக்டாக இருக்கும். நம்ம எதுவும் மில்க்கோ இல்லை எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, பட்டரோ ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா இது மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி ஷேப்பாக நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பசஞ்சிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நான் அதையே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சேன்னு சொன்னாங்க, அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்னதாக ஷேப் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா இதில் நட்ஸ் எல்லாம் இதில் அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டு வந்துட்டேன். பாதி இதுக்கு தான் இருந்துச்சு, பாதி இதுக்கு நட்ஸ் இல்லை. ஸோ அதை அப்படியே நான் ப்ளைனாகவே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது நல்லா ஆறணுன்னு தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எடுக்கையிலே. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இது நட்ஸு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் மேலே, இல்லைன்னா அப்படியே நம்ம ப்ளைனாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. தொட்டாலே உடையிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு பிஸ்கெட். உங்களுக்கு பீனட் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.